ம் ம் உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? அப்படியே 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 மாறாத 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட். Why are we still here? ஹை கைஸ், வெல்கம் பேக். நான் ஜிடிஎம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூலி படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஓகேனா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக கூலி படத்தை பார்த்தாச்சு. நான் 18th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் படத்தையே பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லா ரோஸ்ட் வீடியோஸையும் பார்த்துட்டேன், எல்லா மீம்ஸையும் பார்த்துட்டேன். ஸோ அதுலேயே எனக்கு பாதி ஸ்பாய்லர் ஆகிடுச்சு, பாதி என்ன முழுசாகவே ஸ்பாய்லர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்கணுன்ட்டு போய் பார்த்தாச்சு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோவாக தான் வச்சுருந்தேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பட் இருந்தாலும் எனக்கு 2 ஃபேக்டர் ரொம்ப இன்னும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எக்ஸைட் ஆகிட்டேன். என்னென்னா, ஒன்று உபேந்திரா சார், இன்னொன்று வந்து அமீர் கான். ஸோ இந்த 2 ஃபேக்டரு எனக்கு இன்னும் எக்ஸைட் பண்ணிடுச்சு ஆக்சுவலி. என்னென்னா, இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஜஸ்ட் பிகாஸ் கர்நாடகா ஆடியன்ஸ் இல்லை ஹிந்தி ஆடியன்ஸ் புல் பண்ணுன்றதுக்காக மட்டும் அவங்கள யூஸ் பண்ணல. அவங்களுக்கு ரியலாகவே இந்த ஸ்டோரியில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்கள போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா உபேந்திரா சார் படம், சில படம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கர்நாடகாவில் வந்து ஒரு மெயினான ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அதே மாதிரி அமீர் கான், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அமீர் கான்னா ரொம்ப பிடிக்கும். அந்த 2 ஃபேக்டர் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சு இந்த மூவிக்கு. நான் வந்து கூலி படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ரஜினி சாருக்கு ஸ்க்ரீன் டைமிங் கம்மியாக தான் இருக்கும். உபேந்திரா சார் அண்ட் அமீர் கான் சார் வச்சு, அப்புறம் ஷௌபின், இவங்க 3 பேரை வச்சு தான் நிறையா புல் பண்ணியிருப்பார் அவுட்புட்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே சூப்பரான ஆர்டிஸ்ட்டில். எனக்கு ஷௌபினும் ரொம்ப பிடிக்கும். மலையாளம் படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அவர் நடித்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். இது வரைக்கும் பாயிண்ட் பண்ணி நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கேரக்டர்லாம் அவர் பண்ணல. ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் ஷௌபின் வந்து சூப்பரான ஒரு ஆக்டரு. நல்ல காஸ்டிங்காக சூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு கூலி படம் மேலே இது மட்டும் தான் எக்ஸைட் பண்ணிச்சு. பட் ஆனாலும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப லோவாக தான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லா ரிவ்யூஸ் பார்த்தாலும் படம் பார்க்கணுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரஜினி சார் படம் இல்லை. ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து போயிடுவோம். பாசிட்டிவ் என்ன சொல்லணுன்னா, ப்ரீவியஸ் ரஜினி சாரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது சில இடத்துலலாம் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வயசான மாதிரி ஃபீல் ஆகிடும். பட் இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. நிறைய ஒர்க் வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து. இந்த ஏஜ்லேயும் ஒரு இடத்துல கூட தெரியல இவருக்கு ஏஜ் ஆகிடுச்சி, அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. அப்புறம் இன்னும் ஸ்டார்டிங் அந்த சீனில் டெம்பிள் மங்கீஸில் வரும் அந்த ஆஃபீஸ் சீரீஸில் மண்டபக்கு, அப்புறம் இவங்களாம் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். பட் ஆனாலும் ரொம்ப கனெக்டான பீப்புள்ஸ். ஸோ அவங்களாம் வந்து அவங்கள பார்த்தது ஹாப்பியாக தான் இருந்தது. படம் பார்க்க முன்னாடியே அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் அவங்க அந்த ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் ஷேர் பண்ணும்போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, ரஜினி சாருக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிவிட்டு இவங்களுக்கு நிறையா ஸ்க்ரீன் டைமிங் இருக்கும்னு நினச்சேன். ரஜினி சார் அப்புறம் ஷௌபின், இவங்க 2 பேர் தான் நிறையா ஸ்க்ரீன் டைம் வந்திருப்பாங்க. ஷௌபின் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அவருக்கு கொடுத்த ரோலு. படத்தை பார்க்க போகும்போது அந்த மீம்ஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டேன்னா, எனக்கு சடனாக அந்த மீம்ஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்தது ஒன்றுன்னா. பட் ஆனாலும் நாகார்ஜுனா சாருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அது பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். ஏன் இவ்வளோ போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஆக்டிங் வைஸ் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேரக்டர் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த கேரக்டரில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ரொம்ப வீக்காக எழுதியிருந்தாங்க. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இந்த படம் லோக்கி என்ன சொன்னாரோ அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு பண்ணல. அந்த கேரக்டர் வீக்காக இருக்குது, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருந்தாங்களோ அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் ரச்சிதா ராம், அவங்களும் கன்னடா ஆக்ட்ரஸ் தான். நான் அவ்வளோ படம் பார்த்ததில்ல அவங்களது. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஏஜென்ட் டீனா கூடலாம் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் சத்தியமாக ஃபீலே ஆகலை. அது வேறு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அவங்களும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக காப்பி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. வேறு வந்து இன்னொன்று என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சுன்னா, பழைய மிஸ்டர் பாரத் படத்துலலாம் ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் நிறையா ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அவங்க 2 பேருக்குமே. பட் இந்த படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, அட்லீஸ்ட் இவங்க 2 பேருக்கு தான் நிறைய ஸ்க்ரீன் டைமே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது இல்லை. அது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அது இன்னும் மேபி அவங்களுக்கு இன்னும் நிறைய டைம் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு.
எனக்கு தெரியல இதை வச்சு இன்னும் பார்ட் 2 எடுப்பாங்களா, இல்லை ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னும் நிறைய எழுதியிருக்காங்களா எனக்கு தெரியல. அப்புறம் அந்த மோனிகா சாங் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை பர்சனலாக, என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கேப்டனோட பொண்ணு அப்படின்னு தான். மேபி அது கூட இன்னொரு கேரக்டராக இருக்கலாம், நெக்ஸ்ட் மூவியில் வச்சாலும் வைக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அந்த கேரக்டரை காட்டினாங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அது தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. ஏதோ சும்மா இது ஐட்டம் சாங் மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஃபேக்டரும் எனக்கு ஹிட் ஆச்சு. யாரோ கேப்டனோட பொண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. மேபி ஃபியூச்சர் ஸ்டோரியில் காட்டலாம், எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் எடுத்தால் அது கூட ஒரு கேரக்டர் இருக்கலான்ட்டு இதில் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஹோல் ஸ்டோரியே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எதுக்குன்னு தெரில, பட் எங்கேஜிங்காக போயிட்டு இருந்ததே தவிர ஒரு பர்பஸ் இருந்த மாதிரி. என்ன என்ன சொல்ல வரீங்க? ஸ்டோரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பட் எனக்கு எங்கேஜிங்காக போச்சு, என்டர்டெய்னிங்காக ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து வேறு அவங்க ரோஸ்ட் வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க கேட்ட கேள்விலாம் வேலிடாக பட்டுச்சு. பட் ஆனால் தேட்டரில் என்ஜாய் பண்ணேன், அது நான் டிஸ்அக்ரி பண்ணல, தேட்டரில் என்ஜாய் தான் பண்ணேன். பேரலி இவங்க சொன்ன ஃபேக்டர்ஸும் இடிக்குது தான். நிறைய ரோஸ்ட் வீடியோஸ்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வேலிடுன்னு தான் பட்டுச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்டு நான் பேசணும். மெயினாக என்னென்னா, பெரிய ஆங்கர் ஆகட்டும் இல்லை பெரிய கிரிட்டிக்னு சொல்கிறவங்களே அவங்க இன்டர்வியூவில் லோகேஷை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எதனா எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஸ்பாய்லர் சொல்லிட்டு போங்க, எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிட்டு போங்க, இந்த படத்தில் என்ன இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்குறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா அது ரிலீஸ் ஆன படத்தை அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, எக்ஸ்க்ளூசிவ் கேட்குறாங்க புரியுது. பட் ஆனாலும் அது ஏன் தேவையில்லாது, அந்த படத்தை பார்க்குற ஃபீலே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அது கேள்வி, அது ஏன் கேட்குறாங்கன்ட்டு எனக்கு தெரியல சத்தியமாக. அந்த மாதிரி யார் கேட்டாலும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு பேசுகிறது ஓகே, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கதையை சொல்லு, யார் இருக்கா, என்ன சீன், எப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்பாயில் பண்ணு, என்ன எடுத்திருக்கு அதெல்லாம் அப்படியே சொல்லுன்னு கேட்டால் அது பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது அந்த மாதிரி கேள்விலாம். அதே மாதிரி தான் இந்த ஃபேன் தியரிஸ்ன்ட்டு ஒரு 1008 கதை இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னமோ. இதெல்லாம் நான் பார்க்குறதே நிறுத்திட்டேன். எப்போனா எல்சியூன்னு எப்போ சொன்னாங்களோ அப்போவே ஒரு சில பீப்புளெலாம், அவங்களே இப்போ பண்ணுறதில்ல நிறைய வீடியோஸ், பட் ஆனாலும் இன்னும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ரெட் கலர் சர்க்கிள் போட்டு இங்கே பாரு எல்சியோ, அங்கே பாரு எல்சியோ, சும்மா ஏதோ தியரி கிளப்பி விட்டுருந்தாங்க. அது மேபி ஒரு ஃபன்னுக்காக அங்கே பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தால் கூட ஆனால் ஹைப் க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு, இந்த ஃபேன் தியரிஸ் கிளப்பி விட்டு அதுதான் வரும் இதுதான் வரும்ன்ட்டு இவங்களே இன்னும் ஸ்பாயில் பண்ணுறேன்ட்டு. அமெரிக்கன் கேரக்டர் கூட அப்படி தான் பண்ணாங்க. அவங்க இந்த படத்தில் நடிக்கிறேன்ட்டு ஏதோ ஒரு நியூஸ் லீக் ஆகி அதுக்குள்ளே கேரக்டரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அமீர் கானும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாமல் அமீர் கான் இருக்காருன்னு தெரியாமல் உள்ள போய் படம் பார்த்துருந்தோன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். லைக் ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இருந்தது. பட் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் மேபி, ஸ்பாய்லர் இல்லாமல் போயிருந்தேன்னா. அப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பாடி டபுள் பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் ஏஐயில். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக வரலனா கூட கொஞ்சம் டியூரேஷன் தான் வந்தது. பட் ஆனாலும் ஓரளவுக்கு நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த வாய்ஸ் கூட அதே மாதிரி தான், 100% பர்ஃபெக்டாக இல்லைனா கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஓகே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. படத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனாலும் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான். நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. கலைக்கிற அளவுக்கு இருக்குது, இல்லைன்னு நான் டிஸ்அக்ரி பண்ணல. பட் ஒருத்தங்க பார்த்தா ரொம்ப ஓவராக போட்டு அடிக்கிறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அது இல்லை அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். எனக்கு ஃபீல் ஆன நெகட்டிவ்ஸ் வந்து சத்யராஜ் சாரும் ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அமீர் கான் சார் இருக்காங்கன்ட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உபேந்திரா சார் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். லெஸ் தென் 10 minutes தான் அவரோட ஸ்க்ரீன் டைமிங்கு, அதுலேயும் நல்லா யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இது ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் வந்திருக்கு. பட் இது எல்சியூவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இது கூட எல்சியூவில் சேர்க்கலாம், ஏன்னா எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன ஃபேக்டர்ஸும் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு மேபி உபேந்திரா சாருக்கும் அமீர் கான் சாருக்கும் நெக்ஸ்ட் வர ஃபிலிமில் இந்த கேரக்டர் வச்சு இன்னும் எழுதிட்டு இருப்பாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உபேந்திரா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. பட் ரொம்ப கம்மி, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டைம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ஃபைட் சீன் மட்டும்தான் இருக்கும், அதுவும் நல்லா யூஸ் பண்ணல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னொன்று என்ன கடுப்பாச்சுன்னா, எல்லோரும் தான் சீரிஸ் பார்க்குறோம், பிரேக்கிங் பேட் ப்ரெஃபரன்ஸ்லாம் டேரெக்டாக அப்படியே ஏன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எல்லோரும் தான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த சீரீஸ்லாம்.
பட் அதுக்காக டேரெக்டாக அதையே டிட்டோ எடுத்து வச்சுட்டு பண்ணுறது நல்லாவும் இல்லை. அது மேபி அதை ஃபேன் இன்ஸ்பிரேஷன் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டாக எதுவும் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது ஓகே. பட் டேரெக்டாக அதையே எடுத்து வந்து வைக்கிறதுலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. எனக்கு இன்னொன்று என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஸ்ருதி ஹாசன் வந்து ரஜினி சாரோட பொண்ணுன்ட்டு என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைட்டிங்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரஜினி சார் பண்ண ஃபைட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் கைஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூலி படத்தை பற்றி. ஓகே, நம்ம அப்படியே மீம்ஸையும் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. மெயினாக இந்த டெம்ப்ளேட் தான் ரொம்ப ஓடிட்டு இருந்தது. பட் துரோகம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணல ஆக்சுவலி. ద్రోహం విశ్వాసం విశ్వాసం గుణ இந்த அளவுக்குலாம் மசாலா கைஸ். செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் சேர்ந்து பெருசா வைக்கிற வியாபாரம் தள்ளுனாங்க. உடனே கந்து போய் 120 வட்டி படத்தை அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு இதே மாதிரி தான் கைஸ். லோகேஷ் வந்து அவருக்குன்னு ஒரு பிளான் இருந்தது போல். இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும், பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லைனா கூட எப்போ பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறாங்களோ, லோகேஷ் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறாங்களோ நிறைய இது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வந்துடுதுன்னு நினைக்கிறேன் சுச்சுவேஷன். ஸோ எனக்கு லோகேஷ் கிட்ட ஃபீல் ஆனது இதுதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தேவையில்லாத சாங்லாம் வைக்கல எந்த படத்துலையும், பட் இந்த படத்தில் வச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் கையை மீறி பண்ணுற மாதிரி ஒரு புஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேரக்டர்ஸ் ஃப்ரீடம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இவங்கன்ட்டில் நெல்சன் ஆகட்டும், இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், அவரோட கண்ட்ரோலில் மட்டும் இல்லை அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்க எக்ஸாக்டாக என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு நிறைய இடத்துல. ஷௌபின் சஹி டியூரிங் தி இன்டர்வல். லோக்கி டு ஆடியன்ஸ், பணத்தை எரிக்கும் நவீன மிஷின். இதுவும் ஒரு மாதிரி ஃப்ளா மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, கடல் அவ்வளோ பெருசாக பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படி கேட்டிருந்தாங்க. பட் இது நம்ப வைக்கிறதுக்காக 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொலை பண்ணி போட்ட பணம்லாம் மிதந்து திரும்பி வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ திரும்பி வந்தீங்கன்னா ஒரு போலீஸ் படம் வந்து உள்ளே இறங்கிடும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது ஏற்றுக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய வேறு ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய வேறு க்ரியேட்டர்ஸ்லாம். இந்த மிஷின் மட்டும் தான் இருக்கா, நிறைய விதத்தில் கொல்லலாம், மீன்ஸ் பாடியை இது பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவும் ஒன்றும் ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. அவங்க சொன்ன ஃபேக்டர்ஸு அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தலைவர் இவனுக்கு ஏமாந்துட்டான்னு வருத்தப்படாத தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுன்னு அட்வைஸ் பண்ணியும் எனக்கு சீதாராம் தான் வேணும்னு சேர்த்துட்டான். என்ன திமிரு இருக்கணும். எனக்கு இவர் நாகார்ஜுனா பையன்னு சொன்னால் நம்பவே முடியல. அது ஒன்று ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் எனக்கு பட்டுச்சு அந்த படத்தில். ஸோ நாகார்ஜுனா பையன் மாதிரியே ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னு தெரில, அது சாட்டிஸ்ஃபைரேட்டிங்காக எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கான், எல்லாம் நிறைய இது இருக்கான். பட் ஆனாலும் இவன் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுற வேலை தான் வேணுன்ட்டு போயிருப்பானா. இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இந்த போலீஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க இவ்வளோலாம் நடக்கும்போது. ஷௌபின் கேரக்டரே ஒரு போலீஸ் தான். ரியல் லைஃப்பில் இது மாதிரிலாம் நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா இது கூட கொடூரமாலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போல்லாம் போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல. பட் அந்த சீன்ஸில் என்ன கன்வே பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவும் போலீஸ் தான், கஸ்டம்ஸும் இவங்களும் போலீஸ் தான், இவங்களும் கவர்மெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு தெரியாமலாம் இன்னும் எவ்வளவோ க்ரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்புற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு, ஏன்டா லோக்கி எல்லாரும் ஏஜென்டினா ஆகிட முடியுமா, பட் ஷி லிட்ரலி புல்ட் அப் தி ரோல். எனக்கு இது ஏஜென்ட் டீனா மாதிரி எக்ஸாக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஏஜென்ட் டீனா அளவுக்குலாம் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பாஷா பார்த்துருக்கியா சார் நீ? லோக்கி மேட் கூலி டு ப்ரூவ் தட் லியோ இஸ்அண்ட் ஹிஸ் வீக்கெஸ்ட் ஃபிலிம். அதான் கிராஃப் சொல்லப்போனால் நிறைய பேர் பேசியிருந்தாங்க, லியோ அளவுக்கு இல்லை, சொல்லப்போனால் அப்படியே வீக் ஆகிட்டு தான் போகுது. ஆக்சுவலி மேலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு போகுது. இதை விட அது பெட்டராக இருந்துச்சு, அது கூட இது பெட்டராக இருந்துச்சு, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.
பட் எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ்லாம் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஃப்ளா இருக்குமான்னு எனக்கு தெரியல. உபேந்திரா had the best entry and easily overshadowed ரஜினிஸ் presence. கொக்கி சீனில் ரஜினி ஏதோ சைடு ஆக்டர் மாதிரி நிற்பார், அந்த பக்கம் உபேந்திரா முரட்டு அவுரா ஃபார்மிங். எனக்கு அந்த மியூசிக்ஸு, எனக்கு உபேந்திரா சாரோட என்ட்ரி மியூசிக் சூப்பராக இருந்தது. அப்படியே இப்படி சாஞ்சி உட்காண்ட்ருந்தவன் இப்படி ஏஞ்சி உட்காண்டேன். இந்த கேரக்டர் இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் அவருக்குன்ட்டு இன்னும் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் அவருக்குன்ட்டு இன்னொரு மூவி எடுத்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலி. பார்க்கலாம் வருமா இல்லையான்ட்டு. ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் கைஸ் இவரோட சீன். ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. உபேந்திரா சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஈவன் தோ தி மூவி ஃபம்பல்ட், he did not. The aura he carries throughout the movie at the age of 75 is phenomenal. Can't describe legend forever and flashback portions were blast. லவ் யூ தலைவா. ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது வயசான மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஃபிலிமில் எனக்கு எங்கேயுமே அந்த மாதிரி தோணவே இல்லை. 75 இயர்ஸில் 75 இயர் ஆயிருந்தால் கூட எந்த இடத்துலையுமே இந்த படத்தில் எனக்கு ஃபீலே ஆகலை. வேறு படத்தில் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு எங்கேயுமே அந்த மாதிரி ஃபீல் ஆகலை, பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த படம். இதுதான் 150 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு படத்தில் வெறும் படம் அப்படின்னு சலிப்பாக ஒரு டைலாக் பேசினா இருப்பார். நம்ம சின்ன வயசுலேருந்து படத்தில் பேசுகிற மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்போம். பட் அது ரியல் இல்லை, ஜஸ்ட் ஒரு மூவி தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும் எல்லாருமே. எந்த ஆக்டர் வேணா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச ஆக்டர் வேணா இருக்கலாம். படத்தில் பேசுகிற மாதிரி தான் ரியல் லைஃப்பில் இருப்பாரான்னு கேட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு இந்த மூவி. அமீர் கான் ஃபேனாக நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயின்மெண்ட். இவருக்கும் அதே மாதிரி தான், உபேந்திர சார் மாதிரி தான். எனக்கு இன்னொரு படம் வேணும் அமீர் கான் சார் வச்சு. டம்மி பண்ணி விட்டாங்க ஆக்சுவலி. என்ன மாதிரி ஒரு ஆக்டரு, அவரை கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப கடுப்பு. ஏன் ஆகுதுன்னா, லோகேஷ் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அமீர் கான் அந்த கேரக்டர் இவர் தவிர யாரும் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் இவரை கூப்பிட்டோம். இதெல்லாம் கேட்கும்போதே இந்த படத்தை பார்த்துட்டு அது திரும்பி கேட்டால் ரொம்ப கோவம் தான் வருது. அவருக்கு இந்த கேரக்டர் வச்சு இவருக்குன்ட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்கன்னா ஓகே. அவங்க சொல்கிறது அந்த பாயிண்ட் இன்னும் ஃபெயில் ஆகலை ஆக்சுவலி. அந்த மாதிரி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்துட்டாங்கன்னா ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த படத்தில் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. பட் அவரோட ஸ்க்ரீன் டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ரோலெக்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க, இது அப்பட்டமாக அப்படியே தெரிஞ்சது. பட் ரிவீல் பண்ணாமல், அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணி விட்டாங்க. எனக்கு அவங்க மேலே தான் இன்னும் ரொம்ப கோவம். அவங்க அந்த மாதிரி பண்ணனால தான் இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அமீர் கானும் அஃபிஷியலாக எங்கேயோ லீக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் உண்மைன்னு தெரில. பட் நான் பார்த்த வரைக்கும் ஃபேன்ஸே ரிவீல் பண்ணி விட்டாங்க, அமீர் கானும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஓரமாக வேடிக்கை பார்த்த அமீர் கானுக்கு தெரியுது ரஜினி யாருன்னு. சொந்த அப்பனை கண்ணு முன்னாடி கொண்டிருக்கான், நாக்கு தெரியல. இதெல்லாம் என்னன்னு எழுதுனாங்கன்னு தெரில. உண்மைதான் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அமீர் கானை. ஃப்ளாஷ்பேக் நல்லா எடுன்னு சொன்னதுக்கு ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்துருக்காண்டா. உங்களை யாராச்சும் ஒருத்தர் இந்த வீட்டுக்காக சாவீங்களா? நீங்க வேண்டாப்பா. அங்க பாரு இவருக்கு 70 வயசா இருப்பா. இவர் இந்த வீட்டுக்காக சாக தயாரா? அண்ட் இன்னும் சொல்லணும்னா, கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ண கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, என்னோட ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்ணுறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது தான், அங்கே பயங்கரமாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க, வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட நான் அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஏஞ்சிருக்க சொல்லுங்க, இல்லை நான் ஏஞ்சி கூட நான் அங்கே போய் நிற்கிறேன் மேடம். ஓகே, க்ரிட்டிசைஸ் பண்ணணும் கைஸ், யாராக இருந்தாலும். உங்களுக்கு ஃபேவரட் டேரக்டராக இருந்தால் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. நடக்கணும்னு நடந்திருக்கு. என்ன பண்ணா ஐட்டம் தானே, நானும் தானே வீட்டுக்கு வந்தேன். ஐயோ,
எப்பயா நீ தலைவர் வச்சு படம் பண்ண போனா என்ன அங்கேயே குத்தி போட்டு வேண்டியதானே உன்னையால் கேட்க முடியும் ஏய் தொட விட்டுருன்னு சொல்லி நான் அனுப்பிட்டு கேவனம் போட்டுக்கிறீங்க மற்ற இண்டஸ்ட்ரிலாம் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறாங்க. இப்படி வர எல்லா மூவிஸையும் அடித்து நம்ம கோலிவுட் அப்படி இருக்க வேண்டியது தான். தனி ட்விட்டரில் மற்ற ஸ்டேட் ஃபேன்ஸோட சண்டை போட்டு கெத்து காட்டுறதுக்கெலாம் மிட் ஃபிலிம்ஸை நல்லா இருக்குன்னு செலிப்ரேட் பண்ண முடியாது. 100% கைஸ். இப்போ 1000 crore கலெக்ட் பண்ணிடுச்சு, அதனால் நமக்கு என்ன பெருமை, அதில் என்ன ப்ரைட் வேண்டிய கிடக்கு. ஸோ இவங்க போயிட்டு அங்கே சண்டை போடணும், அதுக்காக இது 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். கூலி ஃப்ளாஷ்பேக், தலைவரன் சத்யராஜ் வாய்ஸ் சேஞ்ச் அவ்வளோ கேவலமாக இல்லை, 100%ஆக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி மீ இன் தியேட்டர் வைல் நாகார்ஜுனாஸ் என்ட்ரி. என்னன்னா ஆல்ரெடி இந்த மீம்ஸ்லாம் பார்த்துட்டு நான் படத்துக்கு போனதே லேட்டு தான். இன்னுமா என்ன தெரியல திரும்பிக்கிறாருமா. உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது. அந்த ரோலை அது எக்ஸாக்டா அவர் தான் பண்ண முடியும். ஆமீர் கான் சாரோட ரோலுமே வந்து நான் வந்து கேமியோன்னு சொல்ல மாட்டேன். இஸ் ஆல்சோ ஃபுல் ஃபிளெஷ்டா யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூ அவுட்டா. ரஜினி சாருக்கு நான் சொன்ன கதை வேற, அந்த கதை பண்ணவே இல்லை. ஏன்னா இப்ப அதை பார்த்துட்டு அவன் ஒரு கதை எழுதிடுறான். இப்ப கூலிக்கே நிறைய கதைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்து கதை தேவைப்பட்டா நீங்க அங்கே இருந்து கூட எடுத்துக்கலாம். கடைசிக்கு நான் அதான் பண்ணுவேன். கமல் சார் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னா ரஜினி சார் என்னதான் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பிக்கலாமான்னு சொன்னா இப்போ முடிச்சிடலாமான்னு தான் சொல்லணும்னு சொல்லும்போது ஆமா கரெக்டா இருக்கு, முடிச்சிடலாமே சொல்லி வச்சுக்கலாம், அப்படி ஆரம்பிச்சது தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி யோசிச்சு கொடுக்குறாங்களா, அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அதில் நிறையா வரவே மாட்டேங்குது. எனக்கு சத்தியமாக புரியல, என்னன்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், மீம்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு லோக்கியோட பிளான் என்ன அப்படின்ட்டு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.